இமயமலை அடிவாரத்தில் அருவமாக காட்சியளிக்கும் தமிழ் கடவுள். வேத மந்திரங்கள் முழங்க ஸ்கந்த மகா யாகம். முருகப்பெருமானுக்கு வடமொழியிலே கார்த்திக் சுவாமி என்று குறிப்பிடுவார்கள். எலும்புகள் சதைகள் என்று சொல்லக்கூடிய அருவமாக இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இமயமலையில் இருக்கிற ஒரே முருகன் கோயில் இதுதான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 6 படை வீட்டு கோயிலில் இருந்தும் வஸ்திரங்கள், அவர் மேலே போடப்பட்ட வஸ்திரங்களை எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு இங்கே இருக்கிற முருகன் மேலே சாத்தப்பட்டு, இங்கே இருக்கிற முருகன் மேலே இருக்கிற வஸ்திரங்களை எடுத்துட்டு நம்ம 6 படை வீட்லையும் வந்து போய் சாத்துறோங்க. கைலாய மலையில் இருந்து தென்பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக முருகப்பெருமான் தவம் செய்த இடம் இதுதான். பாதை முடிந்து உச்சியை நெருங்கும் இடத்தில் படிக்கட்டு தொடங்குகிறது. சுமார் 400 படிக்கட்டுகள் ஏறிச் சென்றால் கார்த்திக் சுவாமி கோயிலை அடையலாம். கைலாய மலையில் இருந்து தென்பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக முருகப்பெருமான் தவம் செய்த இடம் இதுதான். எலும்பு சதை என தன்னையே தாய் தந்தையருக்கு அர்ப்பணித்த குமரன் இந்த கிரௌஞ்ச மலையில் அருவமாக காட்சி அருள்கிறார். அதாவது எலும்பு போலவே இறைவன் திருமேனி காணப்படுகிறது. இக்கோயிலை மேலும் பிரபலப்படுத்த உத்தரகாண்ட் மாநில அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. அந்த வகையில் கார்த்திக் சுவாமி கோயிலில் 2வது ஆண்டாக கலசம் வைத்து ஸ்கந்த மகாயாகம், 108 வலம்புரி சங்கு பூஜை ஆகிய வழிபாடுகள் கடந்த மே 15ஆம் தேதி நடைபெற்றன. தமிழகத்தில் இருந்து பல்வேறு ஆதீன கர்த்தர்கள், சிவாச்சாரியார்கள், ஓதுவார் பெருமக்கள், சிவனடியார்கள், இசைக்கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர். கலசம் வைக்கப்பட்டு வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் முழங்க, ஓதுவார்கள் திருமுறைகள் திருப்புகழ் பாடல்களை பாட ஸ்கந்த மகாயாகம் நடைபெற்றது. 108 வலம்புரி சங்குகளில் புனித நீர் வைத்தும் பூஜைகள் நடத்தப்பட்டன. முருகப்பெருமானுக்கு வடமொழியிலே கார்த்திக் சுவாமி என்று குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுக்கு இங்கு எலும்புகள் சதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ரூபத்திலே முருகன் அருவமாக இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். உருவம் இல்லாத ஒரு ரூபம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அரூபம் என்று இந்த முருகப்பெருமான் இங்கு எழுந்து நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இது கேதார்நாத் போகிற வழியில் இருக்குங்க. கேதார்நாத் பத்ரிநாத் ரெண்டுமே பக்கம்தான். இங்கேருந்து இங்கே பக்கத்துலேயே அகஸ்திய முனின்னு ஒரு அகத்தியருடைய ஆசிரமமும் இருக்குது. இப்போ கந்தபுராணத்தில் வந்து அகத்தியர் பற்றியும் சொல்லியிருக்காங்க, முருகன் இங்கே தவம் புரிஞ்சதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அக்கம் பக்கத்திலே இருக்குது. இன்றைக்கி வந்து 6 படை வீட்டில் இருந்தும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 6 படை வீட்டு கோயிலில் இருந்தும் வஸ்திரங்கள், அவர் மேலே போடப்பட்ட வஸ்திரங்களை எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு இங்கே இருக்கிற முருகன் மேலே சாத்தப்பட்டு, இங்கே இருக்கிற முருகன் மேலே இருக்கிற வஸ்திரங்களை எடுத்துட்டு நம்ம 6 படை வீட்லேயும் வந்து போய் சாத்துறோங்க. பொதுவாகவே முருகப்பெருமான் எல்லாருக்கும் ஒரு இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர்.
எல்லா விதமான தீய எண்ணங்களையும் நீக்கக்கூடியவர். தீய செயல்களெல்லாம் நீக்கி நல்வழிப்படுத்தி தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய பல புராண நிகழ்வுகளெல்லாம் நாம் அறிந்துள்ளோம். அந்த வகையிலே உத்தரகாண்ட் மாநிலம் கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் என்று சார்தாமாக இருக்கக்கூடிய இந்த யாத்திரைகள் இனி எதிர்வரும் காலங்களிலே பாஞ்ச் தாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே விரைவிலே இந்த கார்த்திக் சுவாமி ஆலயமானது அநேக பக்தர்கள் வருகை புரிந்து தரிசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இறைவன் நமக்கு வழங்குவார். கிரௌஞ்ச மலையை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாகவே இங்கு வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இந்த கோயில் பற்றி கேள்விப்பட்டு தமிழகத்தில் இருந்தும் ஒரு சிலர் பழனி, திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை செல்வது போல இந்த மலையேறி சென்று முருகனை தரிசிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். நான் சென்னையிலேருந்து வரேன். ஆக்சுவலாக இந்த இந்து சேனல் தான் எனக்கு நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ரொம்ப நாளாகவே உத்தரகாண்ட் ஸ்டேட்லேருந்து எங்களுக்கு ஒரு லிங்க் வரும் முருகரை பார்க்குறதுக்காக. இங்கே கார்த்திக் சுவாமி டெம்பிள் இருக்குன்ட்டு ட்ரை பண்ணேன். நான் ரொம்ப முறை வரணும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணேன், பட் முடியலை. ஆனால் இந்த வருஷம் நான் எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லிக்கிட்டே இருந்தேன், கட்டாயம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு இந்த வீடியோ தான் பார்த்தோன்னா அவர் உடனே போகலாம், கட்டாயம் போகலான்னா உண்மையிலுமே பகவானோட அருள் இருக்குது. அதனால தான் எங்களால் பார்க்கவும் முடிஞ்சிச்சு. எல்லாருமே லைஃப்பில் ஒன்ஸ் கட்டாயம் வர வேண்டிய இடமா யோசிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மோர் தென் இது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக யோசிக்கிறவங்க, ஹோலி விசிட் வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்களாம் இது மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். கண்டிப்பாக பாருங்கள். நான் பார்த்த சந்தோஷம் நீங்களும் பெறணும்னு ஆசைப்படுறேன். ட்ரெக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு பயந்தேன். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொஞ்சம் ஏறின உடனே மேலே சாமியை பார்த்த உடனே ட்ரெக்கிங்கில் பட்ட கஷ்டம்லாம் மறந்துடுச்சு. நல்லா பெஸ்ட் அட்வென்ச்சராக இருக்குது. பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணலாம். அட்வென்ச்சர் பண்ணுறது ட்ரெக்கிங் அது ஒரு அட்வென்ச்சராகவும் சாமியை பார்க்குறதும் ஒரு சிறந்த இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இமயமலையின் ஜான்லி, கங்கோத்ரி, கேதார்நாத், சுமேரு, சௌகாம்பா, நீலகந்தா போன்ற பனிச்சிகரங்களை இங்கிருந்து நம்மால் காண முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் மாலையில் இமயமலை தங்கம் போல ஜொலிப்பதையும் காண முடியும். தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுமாறு பிரார்த்தித்து இறைவன் சந்நிதியில் மணியை கட்டும் வழக்கம் இக்கோயிலில் உள்ளது. அந்த வகையில் ஆலய வளாகம் முழுவதும் திரும்பிய பக்கமெல்லாம் விதவிதமான மணிகள் தொங்குகின்றன. உங்கள் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அந்த கார்த்திக் சுவாமியே கூறுவது போல காற்றில் அசைந்தாடி ஒளி எழுப்பியபடி இருக்கின்றன அந்த மணிகள்.